இன்றைக்கான மினி விலாக் என்னென்னு பார்க்கலாமா? ஆட்டுக்குடல் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குடல் தான் வாங்கியிருந்தோம். இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான், ஆனால் சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டக்குன்னு காலியாகிடும். ஆட்டுக்குடலை பக்காவாக க்ளீன் பண்ணி சுடுதண்ணிலலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆட்டுக்குடல் பக்காவாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்த்தவங்களுக்கு ஓகே, பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோக்கு கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆட்டுக்குடல் எப்போல்லாம் க்ளீன் பண்ணுறோமோ நான் அப்போல்லாம் நினைப்பேன் கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நேற்று இல்லைங்க, எப்போ நான் குடல் க்ளீன் பண்ணுறா இருந்தாலுமே எப்படியும் ஒரு 3:30 மணியாவது ஆயிடும் நான் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா பக்காவாக ஆட்டுக்குடலை க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. மறுநாள் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி குக்கர்லேயே தாளித்து விட்டுட்டேன். ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கூடவே ஒரு 3 ஸ்பூன் வரளவுக்கு தயிர் எடுத்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.25 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் வரளவுக்கு கறி மசாலா, 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண குடலை சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த க்ளீன் பண்ண தோலில் ஒரு ஸ்கின் மாதிரி பொரியல் பண்ணியிருப்பேன். அதையும் நான் செஞ்சுருந்தேன். எல்லாருமே சாப்பிட்டுட்டு எனக்கு மிச்சம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதை நார்மலாக நம்ம குழம்புல போட்டு சாப்பிட்றத விட நம்ம தனியாக இதை பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம க்ளீன் பண்ண குடலையுமே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வாழைக்காய் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நான் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி தான் சேர்ப்பேன். என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், கறி குழம்பு அந்த மாதிரி செய்கிறா இருந்தால். இந்த தாட்டி வாழைக்காய் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழைக்காய் சேர்த்துருந்தேன். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. பாதி முடி தேங்காவை நல்லா அரைச்சிட்டு பால் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பால், செகண்ட் பால் ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையுமே சேர்த்துட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். நான் ஒரு 5 விசில் போட்டு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கான லஞ்ச் மெனு ஒயிட் ரைஸ், ஆட்டுக்குடல் குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.